ஸோ ஐ கெஸ் வந்துட்டு திங்ஸ் ஆர் ஆடிபிள் அண்ட் இன்னைக்கு இஸ் கோனா பி a வாக் த்ரூ வீடியோ கைண்ட் ஆஃப். நான் வந்து லைவில் பண்ணுவேன் லைவ் போட்டு. பட் இன்னைக்கு நான் லைவ் போடல. ஸோ என்னோட ட்ரேடிங் டே ப்ராசஸை வந்து அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். லைக் நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருந்தோம், ஒரு 9:30 ஒட்டி ஒரு லூசிங் ட்ரேட் எடுத்திருந்தோம். கைண்ட் ஆஃப் அதே ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் பண்ணலான்னு எதிர்பார்த்தேன். ஜஸ்ட் ஐ ஓப்பன் த சார்ட் லைக் ப்ரைஸ் அரௌண்ட் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்ப ஐ சா திஸ் கேண்டில். டிஸ்கார்டில் வந்துட்டு இந்த பெரிய கேண்டில் விக்ஸ் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வென்ட் டவுன் டு ஜஸ்ட் லுக் அட் இட். பட் அது தவிர இப்போ தான் வந்து நான் சார்ட்ஸை பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் கோ டூ மை வீக்லி, ஐ மீன் டெய்லி ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக். பிகாஸ் எனக்கு ஒரு ஐடியா இல்லை, ப்ரைஸ் எங்கே போக போகுதுன்னு தெரிலனா இட்ஸ் நாட் ஒர்த் மை டைம் டு ஜஸ்ட் லுக் அட் சார்ட்ஸ். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு சார்ட்ஸ் பார்க்கலாம். பட் ஒன்ஸ் வந்துட்டு அது கிடச்சக்கப்புறமேலே ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இட்ஸ் 8:30 ஓப்பன் ரைட் நோ. அண்ட் we do have no, we don't have any SMT or something. ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். ஐ ஹாவ் மை ட்ரேட் weight connected here. So if there is a good setup, I'll just probably go enter trade. But இப்போதைக்கு I'll have to do my weekly outlook, I mean sorry, pre-market outlook first. அப்போ தான் நான் என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு தெரியும். பெட்டர் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம். ஒரு பிரேக் ஈவன் ஆல்மோஸ்ட் லைக் $50 பிரேக் ஈவன். அண்ட் தென் வந்து வி காட் வாட், நான் ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணிட்டு ஐ டிட் டேக் another ட்ரேட். அண்ட் எப் செட் ஆனில் தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்துட்டு வீக்லி இந்த வால்யூம் இம்பேலன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேட் ஃபார் மீ இஸ் அ புல்லிஷ் சைன். அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அஃப்கோர்ஸ் புல்லிஷாக இருக்குது. அண்ட் நான் எதிர்பார்க்குற டார்கெட் இஸ் அரவுண்ட் ஹியர். பட் சம்திங் டு கன்சிடர் இஸ் தட் ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ் வந்துட்டு இங்கே ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ தேட்ஸ் சம்திங் ஃபார் அஸ் டு கன்சிடர். இதை நான் பிளாக்ல போட்டு வைக்கணும் ஒரு டெம்ப்ளேட். பிளாக். ஓகே, இது வந்துட்டு ப்ரீவியஸ் பிடிஹெச் முக்கியம் எனக்கு. அட்லீஸ்ட் நான் அது பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த வீக்லி இன்வர்ஷன் வால்யூம் இம்பேலன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தேட்ஸ் இட். அண்ட் NVIDIA இஸ் கோயிங் ஹையர். நான் இன்னொரு ஸ்க்ரீனை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், ஐ லெட் யூ நோ. அந்த சார்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டு. பட் ஸோ ஃபார் நத்திங் இஸ் க்ளீன் ஃபார் மீ. அண்ட் ப்ரைஸ் அதை ஏற்கனவே இன்னைக்கு தான் எடுத்துச்சு. அந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்குல்ல, அந்த 720 சம்திங் இஷ், அப்போ அந்த கேண்டில் வந்துட்டு நல்ல பெரிய கேண்டில் தட் டுக் இட். ஸோ தேட்ஸ் மை பை சைட் லிக்விடிட்டி விச் ஐ எம் லுக்கிங் அட் டுடே. ஈஸி, நத்திங் ஆர்டர் ஃப்ளோ. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு PDRI மேலே இப்போ ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ H6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸை ஸ்வீப் பண்ணி இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல வந்துட்டு போயிருக்கு. ஃபார் மீ இட்ஸ் அ புல்லிஷ் சைன். அண்ட் ஆல்சோ வேறு ஏதோ முக்கியமான இது இருக்கா? ஸோ வி ஹாவ் ஆர் efficiencies right, perfect. இப்போதைக்கு என்னோட லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ் இந்த ஹைஸ், ஐ மீன் ப்ரீவியஸ் டெய்லியோட ஹைஸ். லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ் 6 hourல இந்த கேண்டிலோட லோஸும் டேக்கன். ஸோ ஐ ஆம் லுக்கிங் அட் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஹியர். இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சை டார்கெட் பண்ணி தேட்ஸ் மை லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ். ஹையர் டைம் ஃப்ரேமோட டார்கெட் வந்துட்டு ஈஸிலி இது இந்த டார்கெட். தேட்ஸ் ஆர் வீக்லி ஹைஸ். அண்ட் வேற anything else as I could see nothing. Order flow bearish of course. இது வந்துட்டு நம்மளோட 4 hour லோஸும் கூட 4 hour range highs இங்க. If price closes above this previous candle in the 2 AM ஓட ஹைஸுக்கு மேலே, I'm looking at bullish prices. NVIDIAவில் நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐம் லுக்கிங் அட் ஹையர் ப்ரைஸஸ் as well. ஸோ if there is something for me to engage, I'll just engage.
directly because I have my bias set right now. And SMTs எதுவும் இருக்கா? I'll leave this. இதுதான் நம்மளோட டீலிங் ரேஞ்ச் 6 லெவல்ஸில் வந்து போயிருக்கு. That's your H1 propulsion block, order block, propulsion block, and price seems to be going higher. What do we have in terms of NVOGs and NDOGs? Nothing. Price is rejecting off of this weekly NVOG. I mean NVOG தான் of course. And price வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் மாகுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. I guess this is a what clean sign of bullishness இங்கே. So if at all price comes to in the first presentation FEG, that's an entry for me. I mean NVIDIAல வந்து suppose price வந்து திரும்பிச்சுன்னா that would be a good entry. And what else? I guess NDOGs நல்ல NDOGலேருந்து தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு, பக்கத்தில் எதுவுமே இல்லை. பட் பார்த்தா கீழே பார்த்தா நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ that's kind of concerning for me. ஓகே, NVIDIA வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG வந்துட்டு தொட்டுருச்சு. பட் இது எல்லாமே நாட் ஸோ க்ளீன் ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் இந்த ஹைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி we do have our அந்த 7 மணியோட ஹைஸ். ஸோ that's there. அண்ட் 8 o'clock ஓப்பனிங் 8:30, I mean 8:30 ஓப்பனிங் ப்ரைஸ் இது. அண்ட் 2 டேயோட ஓப்பனிங் இஸ் அரவுண்ட் yeah. So yep, things are looking today open, right? Today open, so things are looking good. Today opening கீழே வந்து ஒரு ரிஜெக்ஷன், 8:30 கீழே வந்துட்டு ஒரு 8:30 ஒத்தி எக்ஸ்பான்ஷன். அண்ட் SMTயும் இருக்குது கைஸ், SMTயும் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு 3 minute டைம் ஃப்ரேம் அண்ட் that's looking good for me. பட் எந்த ஒரு மேனிப்புலேஷனும் கொடுக்காம போனது இஸ் கைண்ட் ஆஃப் கன்சர்னிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ that's there. I'll just go look at economic calendar because நான் பார்க்கல. ஃப்ரைடே இன்னைக்கு FOMC வாலர் வந்துட்டு பேசுகிறாப்புல ஆள் 11:30. ஓகே ஃபைன், 11:30 இஸ் நாட் இது பெருசா. பட் ஐ ஆம் லுக்கிங் அட் ப்ரீவியஸ் PM செஷன்ஸ் ஹைஸ் கைஸ். that's looking very clean for me. ப்ரீவியஸ் செஷனோட ஹைஸ் ஒரே நிமிஷம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். அண்ட் ஹைஸில் SMT இருக்கா? NVIDIA is breaking lower. NVIDIA வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனோட FEGக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ரைஸ் இஸ் ரிஜெக்டிங் ஆஃப் ஆஃப் திஸ். That's our L model, LADA model here. Our stops would have been the lows, first partials would be in the highs, and then இது நான் ஏன் இது எடுக்கலைன்னா அஃப்கோர்ஸ் நான் சார்ட்டில் உட்காரலை. அண்ட் எனக்கு என்ன தான் வயசு வந்துட்டு புல்லிஷாக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட நாளைக்கு வந்த உடனே நான் ட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. எவ்வளோ நல்ல ட்ரேடாக இருந்தாலும் சரி, லைக் மார்க்கெட் ஓப்பனில் இருந்தே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் நாட் எட் ரெடி ஃபார் மை ட்ரேட்ஸ். என்னோட மைண்ட் ப்ரிப்பேர்டாக இல்லை. பயஸ் வந்துட்டு என்ன தான் தெரிஞ்சாலும் என்னோட ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக்கை வந்து நான் முடிக்கலை. ஸோ அன்டில் தேட் ஐ எம் கைண்ட் ஆஃப் ஸ்டேயிங் கேர்ஃபுல், ஸோ ஒன் கால் தட் வே.
NVIDIA is breaking lower, guys. I find something is fishy here. YM is breaking lower. There is no first presentations. If okay, there is a first presentation FVG. There is a first presentation FVG. Okay. First presentation FVG அங்க and ESல ரொம்ப 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 சின்ன ஃபர்ஸ்ட் presentation. ES வீக்கா இருக்கு. NQ ஸ்ட்ராங்கா இருக்கு. ES வீக்கா இருக்கு. ஓகே. ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ்ல எப்படி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது பாருங்க. மறுபடியும் ப்ரைஸ் மேலே கூட போகலான்னு வச்சுக்கோங்க. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரைஸ் இஸ் பிரேக்கிங் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ நான் வந்து அதை மட்டும் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். That's our first presentation. Okay. நத்திங் ஃபார் மீ. இப்போ வந்து நான் ஹையர் ப்ரைஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஷார்ட்ஸ் வந்துட்டு எடுக்க விரும்பலை. நான் வந்து ஹையர் ப்ரைஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லெட் ப்ரைஸ் டூ வாட் எவர் இட் வாண்ட்ஸ். NVIDIA பிரேக் ஆகுது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டே ட்ரூ டு மை பயஸ். எனக்கு சேல்ஸ் வந்து கொடுக்குறான்னா எனக்கு அட்லீஸ்ட் இந்த லோஸை வந்துட்டு பிரேக் பண்ணி ஒரு பிரேக்கர் ஃபார்ம் பண்ணட்டும். until or unless that I'm not going to engage. And also ப்ரைஸ் செம்ம சாப்பியாக இருந்திருக்கு. இந்த ஹைஸும் ரொம்ப பக்கத்துலேயும் இருக்குது. NVIDIA கூட வந்துட்டு ஒரு SMT இருக்குது அண்ட் ES கூட வந்துட்டு ஒரு SMT இருக்குது. ஸோ I'll just stay true to my bias. I'm looking at longs. பட் ஸ்டில் இந்த ஒரு கேண்டில் 1 minute கேண்டிலோட ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நேவிகேட் மார்க்கெட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிலோட பாடிஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம். செல் சைடு அண்ட் செல் சைடு அண்ட் திஸ் ஆர் பை சைடு. இது 1 minute கேண்டில் 9:26 கேண்டில். சேல்ஸ் போனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தாராளமாக போயிட்டு போகிறான். பிகாஸ் என்னோட பயஸ் இஸ் புல்லிஷ். ஸோ சேல்ஸ் போனால் தாராளமாக போயிட்டு போகிறான். அவ்வளோதான். இந்த எஃபிஜிலேருந்து ரியாக்ட் ஆகிறான். 9:39 எஃபிஜிலேருந்து. ஃப்ரைடே வேற லைக் நல்லாவே எனக்கு போச்சு இந்த வாரம். மண்டே ட்ரேட் பண்ணல, டியூஸ்டே ட்ரேட் பண்ணேன். நல்ல செம டே டியூஸ்டே எனக்கு. அண்ட் வெனஸ்டே $100 டே. அண்ட் எஸ்டர்டே லைக் இட் வாஸ் ரஃப்லி சம் $200 டே நேற்று. அண்ட் டுடே லெட்ஸ் see how things goes guys. simple dimple. Still SMT is holding with the lows. This is not looking good. ப்ரைஸ் வந்து 8:30 டூ டே ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் நான் வந்து இந்த ஹைஸ் எடுத்திருந்தா கூட நான் சேல்ஸ் பார்த்துருப்பேன். ஆனால் அந்த ஹைஸ் எடுக்காமல் ப்ரைஸ் கீழே போகிறது இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் லைக். And every indicator is on. Whichever I'm using is like everything is on. So yeah. Let's wait. பெரிய SMT இருக்கு. இந்த 9:30 ஓப்பனிங்கை வந்து லைக் 9:30 லோஸை ES எடுத்துருச்சு. அண்ட் NQ எடுக்கல. 9:30 சொல்கிறேன், 9:29 இல்லை.
Okay, seems like we are going lower after seeing a rejection. We'll just wait for our bias to align. Because in the highs edukama, I don't wanna see things. Okay, 1 minute. So seems like we are breaking lower. என்னோட பயஸ் வந்துட்டு தப்பு இந்த இடத்துல. ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் காம். ரெண்டுமே பெரிய ரேஞ்ச். அதுக்குள்ள அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான். நான் அந்த ஹைஸ் எடுத்தா கூட சொல்லி இந்த மாதிரி சேல்ஸ் பார்த்துருப்பேன். ஹைஸ் எடுக்கல. ஸோ இட்ஸ் நாட் அன் ஐடியல் திங் ஃபார் மீ டு கோ லுக் ஃபார் சேல்ஸ் இந்த இடத்துல. இந்த செல் சைடு இஸ் கிளியர்ட். ஸோ மார்க்கெட்டுக்கு முன்னாடி இங்கேருந்து பைஸ் வச்சவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துட்டான். நமக்கு ஹைஸ் பக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்கான். ஸோ தேட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர் இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஸ்டில் அவன் போய் இந்த லோஸ் கூட எடுக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் ஐ ரீட் மார்க்கெட்ஸ். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச நாலேஜ் வச்சு திஸ் இஸ் ஹவ் ஐ ரீட். 30 மினிட்ஸோட லோ ஸ்வீப் ஆயிருக்கு. ஐ மீன் ஹை ஸ்வீப் ஆயிருக்கு. பட் நான் வந்து பைஸ் பார்க்குறேன்றனால ஐ எம் லுக்கிங் அட் ஆல் தி பியரிஷ் எஃப்இஜிஸ் கெட்டிங் இன்வாலிடேட்டட். No confirmations for me yet. I want to risk 400 today. Either buys or sells. Okay, I'm going buys. Stop loss around India. I just want to see something. But அது கொடுக்க மாட்டேங்குது price. I need a quick reaction here. I'll just wait. I have not entered. என்னோட பக்கத்தில் தான் ட்ரேடிங் வியூ ஸ்க்ரீன் இருக்கு. Okay, I guess that's some good signs. 3 minute. Nope. Order block on the opposite sides. I'll just have to wait. SMT இல்லை, எனக்கு அதான் ஒரு பிரச்சனை. SMT இல்லை, NVIDIA வந்து 3 minute FEGக்குள்ளே போகுது. ஸோ NVIDIA பறக்கிறப்போ NASDAQ கீழே போகுது. NVIDIA கீழே போனப்போ NASDAQ மேலே போச்சு. ஸோ it's lacking some correlation and all. I'll just wait. No confirmation set. Price வந்துட்டு பறந்துச்சுன்னா நான் போகிற வழியில் நான் அந்த FEGக்கு மேலே போனதுக்கப்புறம் I'll just try to enter. But
Yes, that's my CAC for now. ப்ரைஸ் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. இது பெரிய மூமெண்ட் சுத்தமாக கிடையாது. 59 ஹேண்டில்ஸ் தான். இந்த ஒரு கேண்டிலே ஆல்மோஸ்ட் 150 ஹேண்டில்ஸ். நான் செல்ஸ் பார்த்தா கூட ஐ நீட் சம் 15 மினிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இன்ஜினியர் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஏன் பைஸ் பார்க்க சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் சைடு எல்லாமே 10 லைன் லிக்விடிட்டி எல்லாமே ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். YM is breaking lower. Need patience, need patience. Patience, patience. Dexter சொல்கிற மாதிரி patience. இப்போ 10 நிமிஷம். ஐயா ஸ்டில் அட் மேக்ரோ பட் ஸ்டில் 10 நிமிஷம் இருக்குது. அண்ட் ஏதாச்சும் கொடுக்கலாம். 10 மணி ஓப்பன். நான் சொன்னேன் ஏன் பைஸ் எடுக்க வேணாம்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நான் எதிர்பார்த்த அந்த ஒரு வாலட்டிலிட்டி கிடைக்கல. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி NVIDIA 3 மினிட் கேண்டலோட எஃபிஜிக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. சொன்ன மாதிரி எஃபிஜிக்குள்ளே போய் அங்கேருந்து ரியாக்ட் பண்ணுது. அண்ட் செல்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தோணல பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பைஸ். அதனால இப்போ கூட SMT இல்லை, ஒய்எம்மோட தான் SMT இருக்கு கருமாந்திரம். ஒன்றும் இல்லை கைஸ், அடுத்த 10 வரைக்கும் உட்கார வேண்டியதா சும்மா. பட் ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து ஒன்று கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. பாயிண்ட் இந்த 75 ரேஞ்சுக்குள்ளேயே அந்த கேப்போட 0.75 ரேஞ்சுக்குள் மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேட்ஸ் கைண்ட் ஆஃப் புல்லிஷ் சைன். ஐம் லைக் நான் புல்லிஷ் ப்ரைஸஸ் பார்க்குறேன். அதனால லைக் ஐம் ட்ரையிங் டு ஜஸ்டிஃபை வாட் எவர் ப்ரைஸ் ஆக்ஷன் இட்ஸ் ஷோயிங் மீ ஃபார் பை சைன்ஸ். But prices are heavy, but no, I am not gonna do anything. Just sit on my hands. Still waiting guys. பெரிய SMT இருக்கு NVIDIA கூட, நல்ல பெரிய SMT. பட் இங்கே பார்த்தீங்கன்னா this is like a magnet. 8:30 open and through day open. That's kind of like a magnet. SMT is holding. You can see some sort of reaction when the lows are swept. Let's wait. But higher time frame looking heavy.
30 மினிட்டோட செல் சைடு ரேஞ்ச் லோஸ் எடுக்கணும், இன்னும் எடுக்கலை. ஓகே, ஐ கேன் see some SMT. ஒய்எம் வேலையாக காமிக்கிறான். இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கா? இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டிஸ் எதுவும் இருக்கா? ஓகே, நல்ல பெரிய எஸ்எம்டியாகவே இருக்குது. லுக்கிங் அட் பைஸ் இந்த இடத்துல இன்வர்ஷன் ஆயிருச்சு. ஸோ டே இருடா. அண்ட் இட்ஸ் அரவுண்ட் 8 வேணாம், நான் 5 மட்டும் போடுறேன். ஸ்டில் that's my area of interest. Okay, I entered. My stops are in the candle order lows. இந்த இன்வர்ஷன் இருக்கு காப்பாத்துறதுக்கு. ப்ரைஸ் வந்துட்டு நீட் அ க்ளோஷர் அபோவ் இந்த NMOG. லெட்ஸ் see how things goes. நான் எதுவும் பண்ணல, just it's there. I'm gonna set executions off. I'll move this to ticks. Okay, most probably. And SMT வந்து வேலையை காமிக்குது அரௌண்ட் 2%. இது ஒய்எம்மில் நல்ல எக்ஸ்பேன்ஷன், இஎஸில் நல்ல எக்ஸ்பேன்ஷன், என்கியூலையுமே நல்ல எக்ஸ்பேன்ஷன். லெட்ஸ் see how things goes. இந்த எஃபிஜிக்குள்ள ப்ரைஸ் மறுபடியும் வந்திருக்கு. That's our ஹோபி. எனக்கு ப்ரிசிஷன் வேணால், எனக்கு ப்ராபிலிட்டிஸ் இருந்தால் போதும். அவன் இங்கேருந்து இங்கே போனால் கூட எனக்கு 1 hour. என்னோட டார்கெட் வந்துட்டு பை சைடுன்றனால லைக் நான் ஹோல்டும் பண்ணலாம். that's there. And it is what 1.6 or more than enough, I guess. And ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது. நம்மளோட வீக்லி அந்த லெவல்ஸ் பார்த்துருந்தோம்ல, அதுக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. லெட்ஸ் see how things goes. இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ஐ டோன்ட் லைக் இட். ப்ரைஸ் ஹேஸ் டு புஷ் ஹையர். 10 மணிக்கு ஒரு வாலட்டிலிட்டி வரும், அது வரைக்கும் நம்மளோட எஸ்எல் அடிக்காமல் இருந்துச்சுன்னா தட்ஸ் குட். NVIDIA is pushing. NVIDIA is pushing. NVIDIA is pushing. Let's see. ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா I'll move my stops இங்கே and then I'll add some positions more. I guess எனக்கு இந்த லோஸ் கீழே மறுபடியும் வரக்கூடாது ப்ரைஸ். Yep. Good. Good. நான் சொன்ன மாதிரி I'm looking at previous AM session, I mean PM sessionோட ஹைஸ்.
very clean stop loss. Entry oda precision could have been better, but yeah, that's fine. And L model is forming right now. It's again a good sign for us. Closure in 3 minutes around. நான் இன்னும் ஒரு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது? என்னோட ஸ்டாப் லாஸ் இஸ் $160 தானே ஸ்டாப் லாஸ். ஐ ஜஸ்ட் ஆட் 5 மோர். இந்த இந்த இது வந்துச்சுன்னா ஐ ஆட் 5 மோர். ஐ மீன் க்ளோஸ் வச்ச உடனே ஐ ஆட் 5 மோர். ஸோ மை ஸ்டாப் லாஸ் வுட் பி அதர் 250 points. Okay, added 5 more. So it's 1 NQ right now. Stop loss is at the lows. We have an FEG here. And Nvidia is pushing through the highs. We have the SMT around. Sorry, we have our இது அரௌண்ட் இங்கே. ஸோ என்னோட மாடலும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் என்னோட மாடல் ஃபார்ம் ஆனோடனே நான் அப்படியே எக்ஸ்ட்ரா என்ட்ரானேன். ஐ ஹவ் ஆல்சோ ஷோன் யூ தேட். அண்ட் நான் எதனால் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு இந்த மீன் வைல் நான் சொல்லிடுறேன். ஸோ இஃப் யூ லுக் அட் திங்ஸ், திஸ் ஆர் ஒய்எம், என்கியூ, இஎஸ் அண்ட் நம்மளோட என்விடியா. ஸோ என்விடியாவோட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே எஸ்எம்டி பெரிய மேசிவ் வெரி வெரி க்ளீன் எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. 10 மணி ஆயிடுச்சு. ஸோ சாரி, இது ஆனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்விடியாவோட நல்ல எஸ்எம்டி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் இஸ் ரியாக்டிங் அபவ் 0.5 லெவல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 0.25 லெவல்ஸ் இருந்து எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ தேட்ஸ் மை ரீசன். இங்கே 50% கீழே வந்துருச்சு. ஸோ ஐ லுக் அட் that as an SMT, and அதனால தான் is my reason for going buys. Things are looking good, but still 3-minute FEG இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க காரணத்தினால் it could come lower. We are at 1 NQ and it's running 16 points. So we'll just wait guys, we'll just wait. மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் strangle my trades until price it's in the levels, so we'll just have to wait. And if I look at standard deviations, 2 standard deviation is above the highs, so that it's looking pretty solid. Yeah, right now we'll just have to wait and see how price reacts around the levels which we would like to see price react. GG. See, the thing is, I really want to move my stops to break even right now, but if you look at 3-minute time frame, we have an FEG, so that's kind of not letting me do that. We have like 1 more minute until the open. We'll have to just wait and see. நல்ல க்ளோஷர் தான். ப்ரைஸ் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா I'll just go do that, but looking at price where it is right now, I don't feel that much comfortable moving stops aggressively, and price it around the premium, so I just don't want to fuck up. Price is kind of consolidating. We got our 20 points, but still that's potential for around 80 points. Things are looking good
ஒரு தடவை எஸ்எம்டி நேற்று வந்த மாதிரி கீழே வந்து எஸ்எம்டி வச்சுட்டு கூட போகலாம் அந்த லோஸ் எடுத்துட்டு. ஐம் நாட் கோனா டூ எனி ஸ்டன்ஸ் ஹியர். ஸோ வில் ஜஸ்ட் வெயிட். எஸ்எல் அடித்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எஸ்எல் அடிச்சுட்டு போகிறான். ஒய்எம் நல்ல புல்லிஷாக இருக்குது கைஸ். ஒய்எம் நல்லாவே புல்லிஷாக இருக்குது. ஓகே, வி காட் ஆர் எஸ்எம்டி. வி காட் ஆர் எஸ்எம்டி வித் எஸ். இதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் சி ப்ரைஸ் கம். ஐ ஜஸ்ட் வாண்ட் சி சம் ரியாக்ஷன். இதுக்கு இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஐ ஜஸ்ட் மூவ் மை ஸ்டாப்ஸ். கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணி போட்டுக்கலாமோ? ஐ மீன் பொசிஷன் ஆட் பண்ணோம் அதனால அப்படி, இல்லைனா பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருக்கலாம் இப்போ. ஆனால் ஐ மீன் லைக் ப்ரைஸ் வந்து அந்த லோஸில் எஸ்எம்டி வச்சிருக்கு. டஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் பட் ஈக்குவல் லோஸ். லெட்ஸ் வெயிட். ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட இட்ஸ் 20 points, $400. I am okay with the stops. On the 3-minute FEG, if you look at things, and that's our M3 order block, M5 nothing, sorry, M5 order block, M3 order block. GG. Now, oh shit, பாத்தீங்களா தப்பு பண்ணிட்டேன், பொசிஷன் மாத்தல. Now I'll do is move my stops. மறுபடியும் அந்த லோஸ் வரக்கூடாது. that I am very confident because நான் பார்த்துருக்கேன். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறான்னு பாருங்கள். என்வாக். எவ்வளோ போயிருக்கு? 20 ஹேண்டில்ஸ் ஓடிட்டுருக்கா? 30, $300, சாரி $600. Potential is there. I think I'll just let it do whatever it wants. நான் அந்த 3 minute லவுடா மாடல் மறுபடியும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து ஸ்டாப்ஸ் மூவ் பண்ணலன்னு பார்த்தீங்களா? எவ்ரி டைம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருந்தானா இட்ஸ் ஃபைன். கொஞ்சம் ப்ரைஸை வந்துட்டு ட்ரேட்ஸை வந்துட்டு ப்ரீத் பண்ண விடுறதுக்கு. அண்ட் நம்மளோட ஆர்டர் பிளாக் ப்ரைஸ் அங்கே போகணும். லைக் ஐ டோன்ட் வாண்ட் சி ப்ரைஸ் ஈவன் கம் டு தீஸ் லோஸ். ஐ ஜஸ்ட் மூவ் மை ஸ்டாப்ஸ். NVIDIA please no bro. मेरे काम से रहा था bro. NVIDIA उतरा bro. NVIDIA उतरा bro. SMT இருக்கு bro. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜியில் டாப் ஆயிருக்கு ப்ரைஸ். ஜிஜி
இந்த கேண்டில் ஹைஸ்க்கு மேலே போனால் I'll just move my stops to break even. But it's already enough, I guess. ப்ரைஸ் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுல்ல. Shit price action, guys. Shitty price action. I mean, too slow. Too slow. Okay, I'm moving this to break even. It's not looking good. Monday வேற, சாரி ஃப்ரைடே வேற, NVIDIA வேற கீழே போகிறோம். ஐ காட் ஆல்ரெடி லைக் என்னோட வயசு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. திஸ் இஸ் மை ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஃபார் யூ. இஃப் இட் இட்ஸ் மை பிரேக் ஈவன், அப்சல்யூட் பிரேக் ஈவன், லைக் இங்கேயே போடலாம், அந்த லோஸே வரக்கூடாது. பட் யா, பிரேக் ஈவன் வச்சாச்சு. இனிமேல் கடவுள் கையில். வந்தா மழை போனா மயிர், அவ்வளோதான் கைஸ். டிஸ்கார்டில் போய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். Yes, we are gonna get stopped. Okay, we got stopped, guys. We got stopped. NVIDIA திரும்பிட்டான். So here is my breakdown for you. I was looking for longs around in the levels when price closed above this FEG. We had all the SMT and SIT. I longed again. Price வந்துட்டு அந்த 3-minute லோட மழை கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே I just longed again. The close கிடைச்ச உடனே price came lower, gone a year. I was waiting for this size and all these size. It was perfect. இங்கே எஸ்எம்டி கொடுத்தாங்க, கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இதனால தான் லைக் லோ ப்ராபிலிட்டி கண்டிஷன்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் ப்ரைஸ் டென்ட் மூவ் எனிவேர். இஃப் யூ லுக் அட் ப்ரைஸ் எங்கேயுமே அவன் பெருசாக போகல. ஸோ மறுபடியும் எஸ்எம்டி கொடுத்தான், பிரேக் ஈவன் வாஸ் இட். ஸோ yep, that's the trading day for me. What's time? It's around 10-12. அண்ட் இப்போ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது. தட்ஸ் ஃபைன் கைஸ். ஃப்ரைடே திங்ஸ் ஹேப்பன், ஷிட் ஹேப்பன். லுக்கிங் அட் த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் வாட் நாட். ட்ரம்ப் இந்த பெரிய கேண்டில், இந்த கேண்டில் எங்க, இந்த 1 minute கேண்டில், திஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ஆல். எஸ், ஐம் டன் ஃபார் த டே கைஸ். ஸோ எஸ், see you next week, and until that, bye bye, take care, enjoy your weekends, of course. Bye bye guys.